ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு நான் பச்சரிசி ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சாம்பார் பருப்பு அரை கப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பேருக்கு தேவையான அளவு தான் நான் செய்கிறேன். பாசிப்பருப்பு அரை கப் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு தண்ணியில் ஒரு 2 to 3 hours நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். காலையில் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கும் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட். இது பழைய காலத்திலிருந்தே ஒரு செட்டிநாடு ரெசிபி தான் இது நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இது கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் வரும், அதனால் இது நல்லா கழுவிட்டு பருப்புங்கிறதுனால கழுவிட்டு நான் வந்துட்டு கட்டி பெருங்காயம் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஊற வைக்கிற தண்ணியிலே நான் கொஞ்சம் கட்டி பெருங்காயமும் இதோடையே சேர்த்து ஊற வைக்க போகிறேன். இதோட ஒரு 4-5 வரமிளகா, காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறேன். பூண்டு ஒரு 3-4 பல் பூண்டு, நான் சொன்ன கட்டி பெருங்காயம் இதோட சேர்த்துக்க போகிறேன். இதுலேயே நல்லா சோக்காகட்டும். இது வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். சீரகம், சோம்பு, ஓமப்பொடி இதெல்லாம் நம்மளுக்கு வயிற்றில் கேஸு குறைக்கிறதுக்கு தான் இது. கடலைப்பருப்பு ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் சேர்த்து தான் நான் ஊற வைக்க போகிறேன். இது நீங்கள் அரைக்கும்போது கூட வேணுனாலும் சேர்த்துக்கலாம். மறந்து போயிட்டீங்க அப்படின்னா அரைக்கும்போது கூட நம்ம இது சேர்த்து அரைக்க முடியும். ஒரு 3 hours ஆயிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜார் இல்லைன்னா கிரைண்டரில் கூட போட்டு அரைக்கலாம். மிக்ஸி ஜார்னாலும் ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க, இல்லைன்னா அரைப்படாது. ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப வழுவழுன்னு அரைக்கக்கூடாது. ஒன்றும் பாதியமாக தான் இந்த அடைக்கு மாவு அரைக்கணும். ரொம்ப தோசை மாவு பத்துக்கெல்லாம் அரைக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்காது. நம்மளுக்கு கொஞ்சம் கடிக்கிறதுக்காக கிடைக்கணும். நான் கொஞ்சம் வரமிளகா அதெல்லாம் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைக்கிறேன், பாதி கிரைண்டரில் போட்டு அரைக்கிறேன். தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, ஓரளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருங்க. உப்பு கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போயே போட்டு அரைச்சிடலாம். வாங்க இதெல்லாம் நமக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப அரைப்படக்கூடாது, ஓரளவுக்கு தான் அரைக்கணும். அதனால் நான் பாதியாக வேறையாக போட்டு தான் அரைக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. செகண்ட் ரவுண்டு போடும்போது ரொம்ப அரையாமல் ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சா போதும். நான் இப்போ இது பாதியை மிக்ஸி கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு டிஷ் இது. ஏன்னா எல்லா ப்ரோட்டீனுக்கான பருப்பு வகைகள் எல்லாமே நம்ம இந்த இதில் சேர்க்குறோம். அதனால் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜீரணம் ஆகும். நைட்டில் சாப்பிட்டு படுத்தோன்னா வயிறில் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோட அவியல் தான் காம்பினேஷன். இல்லைன்னா நெய் வெல்லம் போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டாக வேணும்னா. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி குறைப்பாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன் நான். இனிமேல் இதில் தாளித்து போடணும். இது ரொம்ப புளிக்கையெல்லாம் தேவையில்லை. டக்குன்னு கூட சுட்டு நம்ம சாப்பிட்டுக்க முடியும் இன்ஸ்டண்ட்டாக கூட. இல்லைன்னா ஒரு 2-3 hours வச்சா கொஞ்சம் பொங்கும். அதுக்கப்புறம் கூட நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி வச்சுக்கோங்க மாவை. அதுக்கு தாளிக்கிறதுக்காக நான் இப்போது ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். பேஸ்ட்னாலும் பொடியாக கட் பண்ணாலும் போதும். தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வேணால் போடலாம், துருவி போடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா நம்ம ஆல்ரெடி போட்டு அரைச்சிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்
ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய்யிலெல்லாம் சுட்டு எடுத்திங்கன்னா இந்த அடை தோசை ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நான் எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு ஆட் பண்ணுறேன். சீரகம் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஓமப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். சோம்பு இதில் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்காதவங்க நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பெருங்காயம் மறுபடியும் நான் கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துலாம். ரொம்ப நேரம் வதக்கணும் தேவையில்லை. ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். அடை தோசைக்கு நம்ம குழம்புக்கெல்லாம் வதக்குற மாதிரி ரொம்ப சாஃப்டன் ஆகணும்னு தேவையில்லை. கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கணும் இடையில கடிக்கும்போது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் நம்மளுக்கு அந்த வதங்கி கிடைக்கும். நல்லா வதங்கட்டும். இது எல்லோரும் வீட்டில் செஞ்சுருப்பீங்க. செய்யாதவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப அருமையான ஒரு டிஷ் அது. நமக்கு ஒரு நாளைக்கான எனர்ஜி ஒரு 2 அடை தோசை சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு அது போதுமானதாக இருக்கும். போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும் நம்மளுக்கு. நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சியை சேர்த்துக்கிறேன். நான் அப்பப்போ அரைச்சி இந்த இஞ்சி வச்சுப்பேன். அதனால தான். இல்லைன்னு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போடாதீங்க இஞ்சியெல்லாம், அப்போ கடிச்சிட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் முந்திரி பருப்பு அதெல்லாம் கூட நம்ம வேணால் சேர்த்துக்கலாம். நான் வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். இதில் ஒரு 1 மினிட் வதக்கினதுக்கப்புறம் போதும். அது பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க. அவ்வளோதான். தாளிச்சு வச்சு நம்ம இதை எடுத்து மாவில் கொட்ட வேண்டியதான். சூடாகவே நம்ம இதை மாவில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ இதில் அந்த தேங்காயை அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காயும் போட்டு ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தேங்காய் ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் துருவி தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. அப்போ தான் தேங்காய் இடையில நம்மளுக்கு கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ நம்ம மாவில் இது போட்டு கலக்கி எடுத்துடலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. தோசை சுடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது நல்லா வேகணும் பருப்புங்கிறதுனால. அதனால் கொஞ்சம் திக்காக தான் இது ஊற்றுவாங்க. திக்காக ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா மூடி போட்டு வேக வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் நம்மளுக்கு ஒரு தோசை சுடுறதுக்கே. அடை அவியல் தான் இதோடைய காம்பினேஷன். சில பேருக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சில பேருக்கு நெய் போட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. அதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கூட நான் இதில் போடுறேன். வாங்க நம்ம இது சுட்டு எடுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. நெய் விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நெய் பிடிக்காதவங்களுக்கு. நெய் விட்டு ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து ரொம்ப தோசை மாதிரி நம்ம பரப்பி விடக்கூடாது.
கொஞ்சம் திக்கனாக தான் இருக்கணும், ரொம்ப மெல்லிசாகக்கூடாது. அவங்கவுங்க பேனுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சுட்டு எடுத்துக்கணுங்க. நல்லா லிட்டு வச்சு மூடி போட்டு வேக விடுங்க 2 பக்கத்தையும். இடையில கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. இப்படி ஒவ்வொன்றா நம்ம சுட்டு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா சுட்டு எடுங்க 2 பக்கத்துலேயும். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம அடை தோசை தயாராகிடுச்சு. ரொம்ப அருமையான டேஸ்டான அடை தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம ஒவ்வொன்றா சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இது வெல்லம் நெய் போட்டு தான் சாப்பிட போகிறோம் நாங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு மறக்காமல் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிவிட்டு.